தமிழகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழ்த்துக்கு சுழற்சி காரணமாக இந்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பயணிகள், விவசாயிகள் மற்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இன்றைய அறிக்கையின்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழ்த்துக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் தாக்கமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் வெள்ள அபாயம், பள்ளிக்கூரைகள் சேதம், போக்குவரத்து குழப்பம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் டிசம்பர் 11 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தொடரும். இது தமிழகத்தின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை அதிகம் பாதிக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானிலை மையத்தின் கணிப்பின்படி இந்த மழை காரணமாக வெப்பநிலை 24 முதல் 29 வரை டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆனால் மழைக்கால குளிர் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இது நல்ல செய்தி என்றாலும் நகர மக்களுக்கு போக்குவரத்து சவாலாக மாறலாம். வானிலை ஆய்வு மையம் மக்களுக்கு அறிவுறுத்தல்: கனமழை பெய்யும் பகுதிகளில் வெளியே செல்லும்போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும். மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் அவதானிக்கவும். விவசாயிகள், மீனவர்கள் தங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்யவும். மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ளம், வான்வழி மாற்றங்கள் குறித்து IMDயின் உத்தியோகபூர்வ செயலியில் தொடர்ந்து புதுப்பிப்புகளை பெறவும். இந்த மழை தென்னிந்தியாவின் வானிலை மாதிரியை மாற்றும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இந்த சுழற்சி காரணமாக அபராத மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த ஆண்டுகளில் இதுபோன்ற சுழற்சிகள் தெற்கு மாவட்டங்களில் வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனவே மக்கள், அரசு அமைப்புகள் தயாராக இருக்குமாறு வானிலை மையம் வலியுறுத்தியுள்ளது.